இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீதான் எனக்கு எப்பவுமே துணையா இருக்கணும் முருகா. நான் பண்றது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. யாரை சந்தேகப்படுறதுனே தெரியலையே. யார் மேலேயாவது டவுட் வந்தால் தானே கேட்க முடியும். ஒரு பக்கம் பேங்க்காரன் பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கலையான்னு கேட்குறான். இன்னொரு பக்கம் கையில் இருந்த மொத்த பணமும் தொலைஞ்சு போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டலான்னு ஒரு முயற்சி எடுத்தேன், அதுக்கு வீட்டு வச்சுட்டானுங்களே. ஐயோ, கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் போய் நான் என்ன பண்ண போறேன்? அப்பா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? சும்மாதான்ப்பா உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா பாட்டி எல்லாம் படுத்துட்டாங்களா? எல்லாரும் படுத்துட்டாங்கப்பா. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பாத்தியா இல்ல சும்மா உளறியா? இல்லப்பா, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். சரி, பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இங்கதான்ப்பா இருக்கு. அதோ அந்த வழியா போ. சரி, நீ போய் படுறா. காலையில நிறைய வேலை நான் போய் இருக்குல்ல. படுக்கிறேன். தூக்கம் வரல, அதான் சுத்திட்டு இருக்கேன். பணக்கணக்கே போட்டுக்கிட்டு இருந்தா தூக்கம் எப்படிடா வரும்? ஒருவேளை துளசி கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு அப்பா திருடி இருப்பாரோ? சச்சா, அப்பா திருட மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஐயோ டே ரகு, என்னடா இப்படி ஆயிட்டியாடா? விட்டா உன் அம்மாவையும் சந்தேகப்படுவியோ? வெற்றி கலைக்கிட்டடா. காதல சொல்லவே பயந்துட்டு இருந்த, இப்ப தாலியே கட்டிட்டியாடா. இனிமே துளசி உனக்கு தாண்டா, அதை யாராலையும் மாத்த முடியாது. துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் துளசி யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டா. என்ன வெற்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. துளசி கிட்ட லவ் சொல்லிட்டீங்களா? ஆமா, நீ சொல்லி இல்ல, அது வேண்டாம் வெற்றி. இது ரொம்ப பெரிய பிரச்சனையான விஷயம். முதல்ல துளசி கிட்ட நாம தான் தாலி கட்டணுங்கிற உண்மையை சொல்லி நம்ம லவ் ஓகே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அன்னைக்கிட்ட சொல்லிக்கலாம். வெற்றி, என்ன யோசிக்கிறீங்க? லவ் சொல்லிட்டீங்க தானே? இல்ல நீ நைட்டு சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. ஏன்னா கூடவே இருந்தாங்களா, அதனால துளசி நான் தனியா பார்க்கவே முடியல. சொல்லலன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அண்ணி, அது வேற விஷயம் அண்ணி. திருவிழா நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அதனாலதான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். வெற்றி, வெற்றி, ஏதாச்சும் பொய் சொல்றீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல அண்ணி. வெற்றி, இங்க பாருங்க, நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க காதல் உங்க கையை விட்டு போக போதுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லனா அந்த திவ்யாவையே உங்களுக்கு கட்டி வச்சிருவாங்க. அண்ணி, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் துளசி கிட்ட போய் பேசிடுறேன். கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு போறதுக்குள்ள நான் துளசி கிட்ட என் லவ் பத்தி சொல்லிடுறேன் அண்ணி. அண்ணி 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 அண்ணி, என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, அதுக்கு தேங்க்ஸ் அண்ணி. என்ன இவன் வழக்கமா காதல சொல்லலன்னா சோகமா இருப்பான், இப்ப சந்தோஷமா இருக்கான். கேட்டா காதல சொல்லவே இல்லங்கிறான். ஒரே குழப்பமா இருக்கே. இதோட இவ கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா இவ சொல்லவே மாட்டேங்கிறான்.
கெட்டியா பிடிச்சுக்கோமா, தவற விட்டுறாத. ம்? இவ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் அப்பன் முருகனால தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஸ்ரீவள்ளியோட திருமாங்கல்யம் கிடைக்கிறதுக்கு அருளப்பட்ட பொண்ணு இவ. இனிமே எல்லாமே இவளுக்கு ஜெயந்தான். இதுக்கு மேல என் மகளோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்காதுல்ல? அவ இனிமே நல்லா இருப்பாளாமா? கஷ்டமே இல்லாத வாழ்க்கையும் உயிர் இல்லாத உடலும் எதுக்குமே பிரயோஜனப்படாது. கஷ்டம் இருக்கும், ஆனா அது அவளுக்கு வாழ்க்கைய கத்துக் கொடுக்கும். என் அப்பன் முருகனுக்கும் வள்ளிக்குமான திருமணம் என்ன அவ்வளவு எளிமையாவா நடந்துச்சு? எவ்வளவு பிரச்சனை, எத்தனை போராட்டம், அதெல்லாம் கடந்து ஜெயிச்சதால தானே இன்னைக்கும் அது இதிகாசமா இருக்கு. உளிக்கு பயந்த கல்லு சிலையாகாத மாதிரி வலிக்கு பயந்த வாழ்க்கை அர்த்தப்படாதுமா. உன் பொண்ணோட வாழ்க்கை கொண்டாடுற சூழ்நிலை சீக்கிரமா வரும். சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தினம் தினம் யோசனை பண்ற உனக்கு சிரிப்போட சேர்ந்த கண்ணீர் வாழ்க்கையா கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல சிரிப்பு மட்டுமே உனக்கு நிரந்தரமாகும். ஆனா அதுக்கு நீ ஒரு பெரிய கடலை தாண்டி ஆகணும். போர்க்களத்தை சந்திக்கணும், சமர் செய்யணும். அதுக்கான வழிய காலம் உனக்கு உருவாக்கும். துளசி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ கெட்டியா புடிச்சுக்க, தவற விட்டுறாத.